உறுதியோடு செய்து நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். ஜெயத்தோடு முடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சோதரர் அவர்கள் சரீரத்திலே பல பாடுகள் 1978ஆம் ஆண்டிலே கொண்டு சேர்த்தார். இப்போ 33 வயதாக ஆண்டாக நினைக்கிறேன். சோதரர் அதனுடைய 2 ஊழிய சகோதரிகளும் மிகவும் ஐக்கியமாக அன்பாக இருந்தார். அவர்களுக்கு எந்த மோதலும் வந்ததே கிடையாது, நான் பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது. சோதரர் ஒருவர் அவர் செய்து போவார்கள். என்னை ஒரு ஊழியக்காரனாக என்னை அன்பாக நடத்தினார்கள். சோதரர் நான் இந்த ஊழிய மேல் பொறுப்புகளை மாத்திரம் சபை நடத்துவது மற்ற காரியங்கள் கூட்டங்கள் மற்றும் முக்கியமான பொறுப்புகளை மாத்திரம் கவனிக்கிறேன். ஆவிக்குரிய முக்கியமான காரியங்கள்லாம் என்னுடைய பொறுப்பு. மற்ற காரியங்களே அவர்கள் எல்லா காரியத்தும் காலை மத்தியானம் இரவு எல்லாம் கரெக்டாக ஜெபம் பண்ணுவாங்க. சோதரர் எல்லா ஜெபம் இருப்பாங்க. 6 நாட்கள் அவர்கள் பாடுகிறதும் ஜெபிக்கிறதும் துதிக்கிறதும் ஆகிறது உற்சாகமாக. இரவில் திடீரென்று அவன் முழுவதும் ஜெபம் நான் பக்கத்தில் ரூம்ல படத்திற்கு முன்னாலே இந்த ரூம்ல படத்திற்குமே அவன் இந்த பக்கம் தான் படுத்திருப்பாங்க. அவருடைய ஜெப சத்தங்களாக நடுவரெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு சோதனம் ஜனங்களை விசாரிக்கிறதுல ரொம்ப விசேஷமா இருப்பாங்க. அன்பு கூறுதல் விசேஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. சோதனை நான் கொஞ்சம் சில கொஞ்சம் அவசரம் மாத்திரமா கொஞ்சம் பொறுமையாக சொல்லி என்னை சாந்தப்படுத்திடுவார். அல்லேலூயா. ரொம்ப விசேஷமான கிருபா சமயத்தினுடைய சாதையாவும் ஐசக் சாதையா இருக்கிறது போல தான் இந்த 2 பேரும் இருப்பாங்க. சோதனை இந்த பெரிய மதவங்க சாதையா மாறி அவங்க ஐசக் சாதை மாறி. ஆனா சோதரன் அவளுக்குள்ளே சில காரியங்கள் இருந்தது, உபதேச விஷயங்கள் சில காரியங்கள் இருந்தது. இவங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. சோதரன் அதை விட சிறப்பாக ரொம்ப ஐக்கியமாக இருந்து உறுதி செய்வார். சோதரன் என்னை எந்த விதத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும், எந்த விதத்தில் செய்ய வேண்டும் என்னை மிகவும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார். அதுக்கெல்லாம் ஞானம் கத்தருக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நான் அந்த ஊழியத்தில் இருந்தபோது கத்தனை ஒரு தரிசனத்தோடு தான் இந்த ஊழியத்தை கூட்டு வந்தார். சோதரன் 2 பெண்கள் ஊழியக்கார சகோதரிமார் இந்த கிருபாசன ஊழியத்துக்கு அழைக்கிறதா ஒரு தரிசனத்திலே பார்த்தேன். 3 நாள் சாப்பிடாமல் நான் தனி குடிக்காமலும் அப்படியே ஜோம் பண்ணி கொடுத்தது போது எனக்கு தரிசனம். நான் மாறனாத ஊழியத்தில் இருந்தேன். சோதரன் எனக்கு கிருபாசன ஊழியத்தை எனக்கு தெரியும். இந்த தாய்க்கு நம்முடைய சாமி சோதரனுடைய ஆழமான காரியத்தை சாட்சி சொன்னார். மற்றும் லேவி மற்றும் ஊழியக்காரெல்லாம் சாட்சி விசேஷமாக சொன்னார். சொன்னார் சோதரன் எல்லாரும் சாட்சி இன்னும் எத்தனையோ சாட்சிகளும் சாட்சி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சோதரன் நம்ம சமயம் பார்த்தாலும் சீக்கிரமா முடிக்கிறோம். எப்படியும் சோதரன் அவர்களுக்கு நிகராக அவர்களைத்தான் சொல்ல முடியும் தவிர வேற சொல்ல முடியாது. நல்ல தாழ்மையான சுபாவம், அன்பான சுபாவம், நல்ல பரிசுத்த ஜீவியம். சோதரன் அவர்களை சொல்லும் போது ரொம்ப தியாகமான வாழ்க்கை. ராத்திரி எல்லாம் தோன்றும் மாத்திரம் இல்லை, யாருக்கு எனக்கு எல்லாரையும் சாதிப்பாங்க. கேட்டு சாதி எனக்காக ஒரு நாள் ஜெபிக்காம இருக்கவே மாட்டாங்க. எதை கொண்டு மறவாமல் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. நான் அவர்களோட அவங்களுக்காக ஒன்று மறந்துடுவேன். ஆனால் எனக்கு அவங்க மறக்காம தோணும். சோதருக்கு இப்படி இந்த ஊழியத்தை அதிகம் செய்தவர்கள் இந்த ஊழியத்தின் கடை ஊழியர்கள் தோன்றி ராமநாதரம் இந்த ராமேஸ்வரம் கோயில் ஊழியங்கள் அத்தனையும் நம்முடைய ஐசக் சாதத்திலே என்கின்ற ஊழிய பணங்களை கொடுத்து அந்த ஊழியர்கள் எல்லாம் செய்ய காரணமாக இருந்தார்கள். இந்த ஊழியர்களுக்கெல்லாம் பேசிட்டோம். சோதரம் பிறகு இந்த குட்டைக்கூடு ஊழியம், இந்த கிருபா நம்முடைய திருவரம்பு ஊழியம், சோதரம் காட்டாக்கடை பகுதியில் சென்று பல இடத்திலே ஊழியம் செய்யப்படப்பட்டார்கள். இந்த பகுதி எல்லாம் ஆரம்ப நாட்கள் ஊழியக்காரர் கிடையாது. சோதரம் அந்த ரொம்ப நெருக்கத்தில் பெண்கள் இறங்கி ஊழியம் செய்யறதுன்னா அந்த காலத்தில் ரொம்ப கடினமான காரியம். அதுல தரித்திரம், அந்த காலத்தில் காசு பணம் வருமான சாப்பாடு ஒன்றும் கிடையாது. ரொம்ப தரித்திரத்தோடு ஊழியம் செய்யணும். சோதரம் அவர்கள் ஆண்டவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றி அவர்கள் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுகளை பிரவேசித்திருக்கிறார்கள். அந்த பலவீன நேரத்தில் கூட யாராவது மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாய் பெறணும், நீங்க பரிசுத்தாய் பெற்றீங்களா, ஞானஸ்தானம் பெற்றீங்களா என்றுதான் கேள்வியை கேட்பார்கள். சோதரன் உடைய ஜெபித்து கொண்டால் அவங்க கூடிய கிருபை கத்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். பலவீனத்தில் இருந்தாலும் கத்தருடைய கிருபை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. எப்படி மேடை வந்த போது நம்ம தமிழ் சமூகத்தில் சேர்ந்து இனி கஷ்டப்பட வேண்டாம். அல்லேலூயா. பாடல் நீங்க இளைப்பாறுவதற்காக ஆண்டவர் இளைப்பாறுதலே அவர்களை சேர்த்து இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நாட்களுடைய தானியேல் பார்த்து ஆண்டவர் சொன்னார் போகலாம், இப்படி இளைப்பாறை கொண்டு நாட்கள் இந்த நாளிலே அருமையான ஊழியக்காரராக
கத்தருக்குள் நித்திரையடைந்து அவருடைய நல்லடக்க ஆராதனை வேளையில் வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் மேடையில் அமர்ந்திருக்கிற அருமையான ஊழியக்காரர்கள் யாவரையும் நான் நினைத்து ஆண்டவரை துணிக்கிறேன். காலையில் இந்த செய்தி கேள்விப்பட்டேன். ஊழியத்தில் ஒரு ஸ்தாபன வித்தியாசம் இருந்தாலும் இவர்களை குறித்து நல்ல அறிவு எங்களுக்கு உண்டு. இந்த தேசத்தில் அமைந்திருந்தது ஆரம்ப காலங்களில் அருமையான போதகர் சொன்னபடி உணவு விரும்பின நேரத்துக்கு கிடைக்க யாத்திரை வசதிகள் இல்லை. மைல் கணக்காக நடக்க வேண்டும். உறக்கம் வசதியான இடத்தில் உறங்க முடியாது. இவைகளை எல்லாம் நினைக்கும் போது இந்த ஊழியத்தினை கற்றுக் கொடுத்த கிருபையை நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பதாக ஆற்றூரிலே நடந்த ஒரு கன்வென்ஷன் கூட்டம் முடித்து எவ்வளவு காரிகள் இங்கே இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. இரவு வேளையிலே அவர்களை பஸ் ஸ்டாண்டிலே கொண்டு போய்விட்டார்கள். ராத்திரி அந்த 2 சகோதரிகளும் அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு அவர்கள் அந்த இடத்தில் பல நிமிடங்கள் நின்று யோசித்திருப்பார்கள். அவர்கள் அந்த சிந்தனையிலே ஆற்றூர் அசெம்பிளி ஆஃப் காட் சபை பக்கத்தில் இருக்கிறது. அதிலே போய் ஒரு அடைக்கலம் தேடி இரவு உறங்கி காலையிலே போகலாம் என்று நினைத்து அவர்கள் அங்கு வந்தார். இரவு 10 மணி கழித்தது. நாங்கள் அவர்களை வரவேற்றோம். அவர்கள் சொன்னது, எங்களுக்கு சற்று இழைப்பாக ஒரு இடம் வேண்டும், காலையில் எழுதி போவோம். அவருடைய தாழ்மையை நான் அந்த இடத்துல வந்தேன். அந்த கால் ஷெட்டில் எங்களுக்கு ஒரு பாய் கிடைத்தால் போது இதிலே படுத்துக் கொள்கிறோம், நாங்கள் காலையில் எழுதி போகிறோம். இந்த 2 சகோதரிகள் சொன்ன வார்த்தை என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. நாங்கள் அந்த கால் ஷெட்டில் படுக்க வைக்கவில்லை. இன்னைக்கு இருக்கிற அருமையானவர்களே, இது ஆண்டவர் கணக்கில் இருக்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் கனித்தது செத்ததையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்தது செத்ததையான மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணியை பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். அதை ஒரு கோதுமை மணி சேர்த்து வைக்கிற ஒரு பானையிலோ ஒரு அன்புக்குள்ளாலே அது புதைக்கப்பட்டால் அது முளைக்கும், அது பலனை கொடுக்கும், அது நிறைந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணி அது வளர்மா, அதிலிருந்து அநேக கோதுமை மணிகள் அதை திரும்பவும் மண்ணுக்குள்ளே புதைத்தால் அது திரும்பவும் பெரிய வயல் தோட்டமாக மாறக்கூடிய அளவுக்கு அது பெருக்கெடுக்கும். அந்த நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக இவர்கள் செய்த தியாகம், இவர்கள் ஒரு கோதுமை மணியை போல இந்த உலகத்திலே தங்களை சமர்ப்பித்தார்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் இவர்களை கரத்தில் எடுத்து உயர்வாக்கினார். இவர்கள் மூலமாக ஊழியங்களில் ஏற்பட்ட ஊழியர்கள், ஊழிய ஸ்தலங்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், சுவாச குடும்பங்கள், வளர்ந்த ஊழிய குடும்பங்களுக்காக ஆண்டவரை ஆண்டுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது பார்க்கிறேன். ஒரு சாதாரணமான ஒரு அடக்க ஆராதனைக்கு போய் இருக்கிறது போல நீங்கள் இருக்கவில்லை. ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு ஊழியக்காரருடைய மரணம் ஆண்டுடைய பார்வைக்கு எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எவ்வளவு அருமையாக இருப்பேன். எனக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைக்காதா என்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் கூட இருக்கிறீர்கள். ஒரு தலைமுறையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான சந்ததி தலைமுறையில் இருந்தாலும் ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு பெரிய சந்ததி, ஒரு தலைமுறையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த மேலான தயவை நான் நினைத்த கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். சந்ததிகளுடைய
அவருடைய தலைமுறைகளிலே சந்ததிகளிலே இவர்கள் சம்பாதித்த இந்த ஊழியத்தின் மூலமாக கிடைத்த இந்த ஊழியத்தின் மூலமாக ஏற்பட்ட ஊழியத்தின் மூலமாக கிடைத்த பலன் ஆண்டவர் இடத்துல வைத்து சாட்சியாக வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அந்த சந்ததி அடுத்த ஒரு சந்ததி ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஏற்படுத்தின தலைமுறைகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை ஒரு முறை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு முறை கூட தேவனுடைய ஆவி இந்த தலைமுறை மேல் சந்ததியின் மேல் ஊற்றப்படட்டும். இந்த தலைமுறை மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும். தேவனுடைய மகிமை இந்த சந்ததியின் மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியிலே இந்த காலத்தில் ஆண்டவருடைய ஆவி இறங்க வேண்டும். ஆரம்ப காலங்களிலே இவர்கள் எடுத்த தியாகம், இந்த தியாகத்தில் ஸ்தோத்திரம், தியாகத்தோடு உதித்த விதைகள் விளைக்கும், மரம் கொடுக்கும், அற்புதங்கள் நடக்கும். இந்த தேசத்திலே ஒருவேளை ஊழியர்கள் இந்த தேசத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவருடைய மகிமையினால் ஆண்டவர் தேசத்தை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதகர் வந்து சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று கேட்டபோது நான் சொன்னேன், சில நிமிடங்கள் ஜெபிக்க எனக்கு நேரம் கொடுங்கள் என்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஜெபிக்கவே விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்முடைய தலைமுறைகளிலே இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. சபைகள் ஸ்தாபனங்கள் உருவாகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அறுவடையை காண கர்த்தர் உதவி செய்தார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதமானால் இவர் செய்த ஊழியத்தின் மூலமாய் உள்ள பிரதிபலனை கர்த்தர் இன்னமும் சேர்த்து கட்டுவார். அவருடைய மகிமையினாலே நிரப்புவார். அதனாலே இந்த அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்காதீர்கள். இந்த நாளில் அந்த தேவ ஆவியினாலே குடும்பங்கள் நிரப்பப்படட்டும். அடுத்த ஒரு தலைமுறை எழும்பட்டும். அடுத்த ஒரு சந்ததி எழும்பட்டும். உடைய சந்ததியிலே ஆவியான வல்லமை இறங்கட்டும்.
வந்து தேவனுடைய மகிமையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும்படியாக நீ பாராட்டி வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையான பிதாவே, மனிதனை தோன்ற பண்ணி காலகாலங்களில் ரட்சித்து நம்முடைய மகிமையான திட்டத்தை வேலைக்காக அழைத்து பரிசுத்தப்படுத்தி உண்மையாய் கர்த்தருடைய சேவை செய்து ஆண்டவரை நாளிலே கர்த்தருடைய சமூகத்தை பார்க்கிற அருமையான தாயாருடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, மகளை கொண்டு தேசத்திலே ஒரு மகிமையான ஒளியை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுடைய இறக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வேதம் சொல்லுகிறது தம்முடைய பரிசுத்தவானுடைய ஆண்டவரே மரணம் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருமையானதை கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே மகளை கர்த்தாவே ஸ்தோத்திரமுடைய சமூகத்திலே குறிக்கப்பட்ட நாளில் அழைத்து சேர்த்து உடைய சமூகத்தை இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அந்த இளைப்பாறை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஆண்டவரை விட்டு போன ஊழியத்தை உண்மை உத்தரவாதத்தோடு நாங்கள் செய்து ஆண்டவரே உடைய மகிமையை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை அந்த பூமியிலே நான் நிலைநாட்டுவதற்காக கர்த்தர்கள் எல்லாரும் உதவி செய்யும்படியாக செய்கிறப்பா. அவர்கள் ஆண்டவரை விட்டு போன ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து செய்வதற்கு தரிசனமும் தியாகமும் அன்புள்ள இருதயத்தை கர்த்தர் நாளில் ஆவியானவர் மூலமாய் இவர்கள் சபையில் ஊற்றி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. அதற்காக உடைய மகிமை பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய மகிமை அநேக உள்ளங்களிலே கர்த்தர் ஸ்தாபிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் நடைபெற்றதாக ஆராதனைகள், பாடல்கள், ஆண்டவரே சாட்சிகள், தேவனுடைய வார்த்தைகளிலே உடைய மகிமை வெளிப்பட்டது போல தொடர்ந்து ஆராதனை பதில் வெளிப்படுவதாக தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வல்லமையுடைய நாமத்துக்கு சாட்சியாக அருமையான சிஸ்டர்ஸ்களை தேவன் முன்குறித்து நேரம் வந்தபோது ஆண்டவரே தமது பிள்ளைகளை தேடி வந்து தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் நிறைந்திருந்த ஊழியங்களை வெற்றிகரமாக மட்டும் செய்ய சாட்சியாக ஜீவிக்க நற்கிரிகளை செய்ய முன்மாதிரியாக இருக்கு. அவர்களுடைய ஊழிய நிலைமைகள், அன்புகள், விசாரிப்புகள், ஜபங்கள், நம்பிக்கைகள், தியாகங்கள் எல்லாம் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்த ஒரு புது மன்னாவாக எங்களுக்கு தருகின்ற ஒரு படிப்பினையாக காணப்படும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு இந்த பாக்கியம் கொடுத்ததற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்த ஊழியங்கள் இந்த உலகத்தோடு முடிந்து போவதில்லை. ஆமென். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அளவில் கடங்காத பெருமைச்சோடு எங்களுக்காக உலக மக்களுடைய மீட்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வாசிக்கிறோம். அம்மனமாக ஆவியும் மனவாட்டியும் வா என்பானாக என்று நாங்கள் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் கலந்தவராய் இம்மானுவேலா எங்கும் நிறைந்தவராய் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை எங்களுக்காக வேண்டல் செய்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அவட்டமாகவே கடந்து ஆபிரகாமுடைய மடியிலே வார்த்தைகள் ஆண்டவரே பெரிய சாட்சிகளாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு சுதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நாமத்தை ஆமென் உங்களுடைய வசனங்களை உங்களுடைய அன்பை முக்கியப்படுத்தி ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை முன்னிறுத்தி தங்களை பின்னிறுத்திக் கொள்ளும்படி கிருபை செய்தபடியாக சொல்றோம். ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு பாராட்டின பெரிய கிருபை, பெரிய இறக்கம், நிலைநிறுத்தி வெற்றி சிறப்பு பண்ண கிருபைகளுக்காக நாங்கள் இதனால் கோடி கோடியாக சோதனம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த ஊழியங்கள் இதனால் ஆண்டவர் உருவான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். 1976 இருந்ததுக்கு முன்னாலேயும் இந்த அருமையான அம்மாமார்கள் ஆண்டவர் இடையனுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக ஜெபித்து விசாரித்து உதவி செய்து ஆமை கட்டுகளாக ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், குடும்பங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சேர்ந்து பாஸ்டையா இன்னும் அருமையான பிதாக்கள், சபை மாதாக்கள், வாலிபர்கள், பிள்ளைகள், தலைமுறைகள் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு என்று ஆயத்தமாகட்டும். அநேகங்களோடு நாங்கள் தேவனண்டையில் வர இருக்கிறவதால் துதிகனமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் தேவனே, இந்த வேலையிலும் திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. வேலை தாயார் ஆண்டவரே தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறும்படி சென்றிருக்கிறார்கள். ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலேயும் தன்னுடைய கிருபை அவரை தாங்குவதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே எங்களுக்கு முன்மாதிரிகளாக ஜீவித்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக இந்த பூமியிலே சம்பாதித்து ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக இரவும் பகலும் கண்ணை விட்டு ஜெபித்து ஆண்டவரே இந்த நாளிலே
இருக்கட்டும். துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆதரையும் சமாளித்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியா ஹல்லேலூயா. இந்த பூமியிலே காணப்படுகிறதான நாங்களும் கூட எழுத்தாளரை போல நல்ல போராட்டத்தை போராட வெற்றியாய் ஓட யாவருக்கும் கிருபை அருள வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்பா தொடர்ந்ததான மீதி ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை பார்க்கிற எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை செய்து வருகிறீர். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நல்ல வேளையிலே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தாயா, இந்த உலகத்திலே ஜனித்த நாளிலிருந்து கர்த்தாவே அவருடையதான இந்த இறுதி நாள் வரையிலும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மிகுந்த பிரயாசத்தோடும் ஜபத்தோடும் கண்ணீரோடும் தேவ கிருபையின் பலத்தோடும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றி தேவனுடைய பாதத்தை பற்றிக் கொள்ளும்படியான மகாபரிய பாக்கியத்தை நீர் அவர்களுக்கு தந்திருக்கிறதற்காக நம்மளுமே சோதரிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே பாவத்திலே, இருளிலே, அந்தகாரத்தினுடைய வல்லமைகளிலே, பிசாசின் கட்டுகளிலே கட்டப்பட்டிருந்ததான ஜனங்களுக்காக இரவு பகலாக ஜெபித்து அவர்களை கர்த்தரிலே வழிநடத்தும்படியான பிதாவே. பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேளையில் நம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, கடந்த காலங்களில் இந்த தேசத்துல நம்முடைய குடும்பத்தையும் கோத்திரத்தையும் விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஊழியம் செய்யும்படியாக தன்னை அர்ப்பணித்து கர்த்தாவே இந்த தேசத்துல தம்முடைய பிள்ளைகள் நடந்து பல இடங்களிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களுக்காக பாடுபட்டு தியாகத்தோடு ஜெபித்து அநேகரை கிறிஸ்துவ வழியிலே வழிநடத்த ஆண்டவரே சோதரனுடைய பிள்ளைக்கு நீர் உதவி செய்திரையா. கடந்த நாட்களில் சரீரத்திலும் பலவிதமான விலகிடப்பட்ட நேரத்திலும் கர்த்ததாமே நம்முடைய மகளை தாங்கி நீர் பலப்படுத்தினீர், உதவி செய்தீரப்பா. அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறைத்துக் கொள்ளும் கர்த்தாவே, நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்டோம் ஆண்டவரே. இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தாவே விசுவாச வாழ்க்கைகளும் சாட்சியை கேட்ட ஒவ்வொருடைய விசுவாசங்களும் பெருகத்தக்கதாக ஆத்மீகத்தில் நிலைநிற்பதாக நித்திய ராஜ்யத்தை பங்கு கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து உள்ளதான ஆராதனைகளை பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நேர்மையாக நடந்தவர்கள் தங்கள் சமாதானத்தில் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். விதமாக ஆண்டவரே, அருமையான இந்த மாணவர்கள் இந்த உலகத்திலே நேர்மையாக வாசிக்கிறோம். பிரபுடமான ஜனங்கள் ஆட்டு மந்தை போல இந்த பாதாளத்திலே கடத்தப்படுகிறது. தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவ பிள்ளைகள் நேர்மையாய் நடந்து அவர்கள் தங்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து இளைப்பாறிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அதையும் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல எங்கள் வாழ்க்கையை கற்று அற்புதங்களை செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் இந்த ஆண்டவர் தேசத்திலே எங்கள் கிராமங்களிலே ஆண்டவரை கடந்து சென்று ஆண்டவர் கொடுத்ததான ஊழியத்தை நேர்மையாக செய்ய, நேர்த்தியாக செய்ய கொடுத்தெல்லாம் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் அவர்கள் ஆண்டவரை இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்மையாக செய்து, நேர்த்தியாக செய்து, செம்மையாக செய்து, ஆண்டவரே கடமைகளை செய்து தன் பணிகளை ஓட்டத்தை முடிக்கும்படி இந்த நாட்டிலே கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நேர்மையான வாழ்க்கை வித்தியாசம் செய்யத்தக்கதாக அவருடைய பலகீனங்கள், வியாதிகள், துன்பமான நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் கூட இருந்தவர்களை தாங்கி ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரை ஹல்லேலூயா. மாதனுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது சொல்லப்பட்டது போல ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவர்களுக்கு ஒரு நல்ல விடுவை தந்தது. స్తోత్రకర్తావే స్తోత్రం 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 మైత్రి మాతోన పరిశుద్ధ పరలోకధామని తమ్ముడే మహాప్రియ కీర్తనముగా స్తోత్రం கர்த்தாவே స్తోత్రం. ஏழை மகனை சந்தித்து ரட்சித்து உழைத்து அழைத்து வேறு வைத்து கர்த்தாவே அநேக ஆத்மாக்கள் உயர்த்தி காட்டி கர்த்தாவே கிருஷ்ணனிலே வழிநடத்த கர்த்த கிருபைத்தபடி ஆசோத்திரம். இந்த நாளிலேயும் கர்த்தாவே தம் மகள் இந்த உலகத்தை ஓட்டத்தை முடித்து மணல கழுத்தை விட்டு விண்ணகத்துக்கு கூப்பிடாக நல்ல பாக்கி
பாக்கியத்தை கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் இறங்கு ஆசீர்வாதம் கூட இருப்பாங்க. எல்லா மயக்கத்து இரவு உமக்கே செலுத்துவோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும். இரக்கமுள்ள பரம்பராக ஆமென். நாட்களுக்கு முன்பாக வந்து அவரை பார்த்துவிட்டு செல்லும்படியாக வந்தோம். அப்பொழுதும் கூட இந்த தாயாருடைய தாழ்மையை காண முடிந்தது. அப்போ நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இவ்வளோ கஷ்டத்தோடு ஏன் இவங்களை வச்சுட்டு இருக்கிறீங்க, இவங்களை எடுத்துக்கலாம்ல என்று சொல்லி கூட நான் மனதில் ஜெபித்தேன். இப்போ கர்த்தர் சொன்னார், அதற்கும் ஒரு நாள் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். நேற்றைக்கு இந்த செய்தியை கேட்ட பொழுது நான் கர்த்தரை, அவன் தன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பின்பு தன்னுடைய வீட்டுக்கு போனான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் இந்த தாயாருக்கு சொந்த வீடு அங்கே இருக்கிறது. அதற்கு போயிருக்கிறார்கள். இவர்கள் சொன்ன சாட்சியெல்லாம் கேட்டேன். இவரை குறித்து பாஸ்டர் ஜோன்ஸ் அவர்கள் இடத்தில் சொன்னார்கள், விட நல்ல மதிப்புமிக்க சொத்துக்களை எல்லாம் விற்று இந்த ஊழியத்துக்கு கொடுத்தார்கள். அப்போ நான் சிந்தித்தேன், ஹவ் இட் பாசிபிள், இவங்களுக்கு எப்படி இது முடிந்தது என்று நான் எனக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்பின பொழுது இதுதான் பதிலாக, அவங்க சொந்த வீட்டுக்காக இங்கே இந்த நிரந்தரம் இல்லாத இந்த சொத்துக்களை தன்னுடைய சொந்த வீட்டுக்காக விற்று செலவிட்டார்கள் என்று சொல்லி, எனவே இந்த தாயார் அந்த மகிமையான இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். நாம் ஒரு நாள் இவளை முகமாய் காணப்போகிறோம். அந்த எப்படி என்று சொன்னால், நம்ம யோசேப்பை குறித்து யாக்கோபு என் பிள்ளை மரித்து போனான் என்று அவன் புலம்பினான். ஆனால் அவள் மரிக்கவில்லை, அவன் உயிரோடு அங்கே ஒரு ராஜரீகத்தில் இருந்ததைப் போல இந்த தாயார் அந்த ராஜோரே எங்கெங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களே அந்த உம்முடைய நாமத்தை அறிந்தது நிமித்தமாக, உனக்கு ஊழியம் செய்ய எங்களை தெரிந்தெடுத்த நிமித்தமாக, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ளாக எங்களை சேர்த்ததுக்காக எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தாயாரை எங்களுக்கு முன்மாதிரியாக நீ வைத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தாயாருடைய அரிச்சோடுகளை நாங்களும் பின்பற்றி அந்த பரம ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக சொல்லிக்கிறேன். எல்லா மகிமையும் உண்டாகப்படி செய்க. தொடர்ந்து இந்த அடக்க ஆராதனையும் சொல்லிக்கிறேன். நல்ல பிதாவே, விதைக்கு முடிய புறப்பட்டு போகிறோம். அப்படின்னாலே நிறைய எழுதுவோம், எழுதி சோதரம் கர்த்தர் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். குறிக்கப்பட்ட நாடுகளை இந்த உலகத்தில் வைத்து பராமரித்து ஆண்டவரே இந்த உலகத்திலே எங்களுக்கு ஆத்ம மீட்பை தந்து மெய் விசுவாசம் தந்து ஆண்டவரை தம் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு நம்முடைய நித்திய மகிமையிலே
செய்கிற நம்முடைய அன்பு கைகத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஊழியக்காரர் மதுரை ஆண்டவரே நான் சிறியத்தான் சிந்தித்திருந்தேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உலகத்திலே மகளாக பிறக்க பண்ணி ஆண்டவரே அவளை நேசித்து ரட்சித்து ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவருடைய கனமான ஊழியத்திற்கு அழைப்பை கொடுத்து அதை செய்து நிறைவேற்ற வெற்றியாய் ஓடி முடிக்க திருமை மரணங்கள் அன்பு கைகத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே அவருடைய ஆண்டவர் இந்த உலகத்தை பாடுபட்ட அவருடைய சரீரத்தை ஆண்டவருக்காக உழைத்து ஆண்டவருக்கு தியாகம் பண்ணி கொடுத்த அவருடைய சரீரத்தை கர்த்தாவே நம்பிக்கையோடு அதை விதைக்க முடியாது நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்த சரீரத்தை விதைக்கும் போது இங்கே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்களும் அந்த மேலான தகுதி அடைவதற்காக ஆண்டவரே மரித்தோர்ந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படி என்று சொல்லி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டபடியாகவே ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள் என்கிற பதவி அடைகிறதற்கு ஒவ்வொருவரும் தகுதி பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு தியாகம் பண்ணி ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து சித்தம் செய்து ஊழியங்களை ஆண்டவரை ஊழியம் தகுதி உள்ள மக்களாய் மாறுவதற்காய் கர்த்தர் அனுகிரகம் செய்தார்கள். அவர் பூமியிலே செய்த ஆண்டவரை ஊழியர்களுக்குரிய பிரதிபலனை ஆண்டவரை இந்த தேசத்திலே தொடர்ந்து காணும்படியாக அனுகிரகம் செய்தார்கள். திருக்கரத்திலே தருகிறோம். ஆண்டவரை மீது இருக்கிற ஆளாத பகுதிகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய கிருபை அதிகமாய் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்ல முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் ஆராதனை நடத்தும் ஆண்டவர்